ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் தீபக். டி ஸ்டோரி ரிவ்யூன்றது என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில். உங்களில் பல பேர் மாதிரி மே 12 3:30 மணி நடக்க இருக்கிற சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் மேட்ச் ஆனால் சேப்பாக்கில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்து ஒரு வடக்கன் டேஷ் கிட்ட ₹5 வந்து ஏமாந்துருக்கேன். Sing5_08 என்ற ஐடியில் இருந்து மே 9 நைட்டு 9:30 மணிக்கு யூரோ குரூப் டி லோவர் ஸ்டாண்டில் ₹1700 டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறதா வந்துட்டு ஒரு ட்வீட் பார்த்தேன். விசாரிச்சதில் பேர் மனிஷ் சிங், டிக்கெட் ஸ்க்ரீன்ஷாட்லையும் அதாங்க வந்துட்டு இருந்துச்சு. ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு அப்பா பேர் மித்லேஷ் சிங் முதற்கொண்டு எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரியே போட்டு அமைச்சிருந்தான். ₹1700 டிக்கெட் ₹2300 தரதான் வந்துட்டு அவன் சொன்னான். அவன் கொடுத்த நம்பர் டெம்பரரிலி நாட் ரீச்சபிள்ன்ற மாதிரி வந்துச்சு. அதுக்கு காரணமாக அப்போலோவில் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதாகவும் அவன் ஆஃபீஸ் ஐடி கார்டு வேணால் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லி அதையுமே அமைச்சிருந்தான். 2 டிக்கெட்டுக்காக ₹4600 நம்பி அமைச்ச அப்புறமும் டிக்கெட்ஸ் வந்து அவன் அனுப்பல. ₹1000 நேம் சேஞ்சுக்காக வேணுன்ற மாதிரி சொல்ல எனக்கு அப்போவே தப்பாக பட்டுச்சு. அதெல்லாம் வேணாம், டிக்கெட்டை மட்டும் கூட்டுறான்னு சொன்னதுக்கு ₹2300 per டிக்கெட் அவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக எனக்கு இல்லை ப்ரோ, நீங்கள் ரொம்ப ரூடாக வேறு அவ்வளோ கேள்விலாம் வேறு கேட்டிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா ₹400 மட்டும் அமைச்சு ரவுண்டாக ₹5000 மாதிரி சென்ட் பண்ணிடுங்க, அப்போ தான் டிக்கெட் அனுப்புவோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹேர் டேஷ் மாதிரி வந்து சொன்னான். தலையெழுத்து இது முடிச்சு விடுவோன்னு அதையும் சென்ட் பண்ண அப்புறம் தான் அந்த ஸ்கேமர் டேஷ் வந்து அவனோட ட்ரூ ஃபேஸை வந்து காட்டிட்டான். பிடிஎஃப்ல 3 டிக்கெட் தான் இருக்குது, ஸ்ப்ரெட் பண்ண முடியாது, அதையே வாங்கிக்கோன்னு அந்த நாய் சொல்ல சிஎஸ்கே அண்ட் பேடிஎம் ப்ராசஸ் படி ஒரு ஆளுக்கு 2 டிக்கெட் தான். நீ அம்ச ஸ்க்ரீன்ஷாட்லையும் மேலே 2/2 தான் வந்துட்டு இருக்குது. நான் சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன், சைபர் கிரைமில் போலீஸ்ன்ற மாதிரி நான் மிரட்ட பாஸ்வேர்ட்லாம் போட்டு பிடிஎஃப் மெயிலுக்கு கடைமைக்குன்னு சொல்லி அந்த கேனை வந்துட்டு அமிச்சான். மெயிலுக்கு போனால் சஸ்பிஷியஸ் ஐட்டம்னு வந்துச்சு. ஃப்ரெண்டு வந்து அவன் கொடுத்த ப்ரொடெக்டட் பாஸ்வேர்ட்லாம் போட ஓப்பன் பண்ணால் ஓப்பனே ஆகலை. நைஸ் ட்ரேடிங் வித் யூ, ஸ்டைல் அப் ப்ரோன்னு அந்த பரதேசி பேரலாக அவனுக்கு சும்மா மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து யூசர் ஐடி சேஞ்ச் பண்ணி ஏமாற்றி ரிப்ளை பண்ண போயிட்டான். யூபிஐயோட என்பிசிஐ போர்ட்டல், எஸ்டிஎஃப்சியோட கம்ப்ளைண்ட்ஸ் போர்ட்டல், சைபர் கிரைம்னு 3 இடத்துலையும் இது ரிகார்டிங்காக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஜிபே கஸ்டமர் சர்வீஸ்லையுமே வந்துட்டு சைபர் கிரைம் ஆர் லைக் பேங்க் சப்போர்ட் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது போல். 24 hours கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் காசு கிடைக்குமான்னு சொல்லிட்டு தெரிலங்க. பட் இவன மாதிரி ஆளுங்கள்லாம் ஜாலியாக அடுத்தவனை ஏமாற்ற போகிறத பார்த்தா தான் வந்துட்டு வாயில் அசிங்கமாக வருது. இந்த மேட்சை பார்க்கறதுக்காக ஜெர்சிலாம் வாங்கி ட்ரெயின் டிக்கெட்லாம் போட்டு 1 மாதம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மார்னிங் 6-7 பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நாங்கள் ட்ரை பண்ணியும் ஏடிஎம் இன்சைடில் காசு போய் டிக்கெட் வராமல் போனது தான் மிச்சம். லைக் அந்த அமௌண்ட்டாச்சும் ரீஃபண்ட் ஆச்சு. பட் இப்போ வந்துட்டு ₹5 லாஸ் வேறு ஆயிருக்கு. கிரிக்கெட் சினிமா மேலே நமக்கு இருக்கிற ஆசையும் டிமாண்டையும் இந்த மாதிரி நான் இங்கே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பயன்படுத்திக்கிறாங்க. அவனோட கான்டாக்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இன்னுமே ஆக்டிவாக தான் இருக்குது. இன்னும் பல பேரை வேறு ஏமாற்ற போகிறான்றது எனக்கு இப்போ செம்ம காண்டாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஷேர் பண்ணி உங்களால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கமெண்ட்டாக டிஎம் பண்ணுங்கள். இந்த ஒரு லெசன் பல பேருக்கு ஒரு வார்னிங்காக இருக்கட்டும். வேறு யாரும் இந்த மாதிரி வந்துட்டு ஏமாந்துடாதீங்க. தேங்க்யூ.